உங்க மனைவியும் இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. இனிமேல் அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். நம்ம தேடி எந்த பிரயோஜனமும் இல்ல. சூரியன் மறைஞ்சு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இருந்தோம்னா நமக்கு தான் ப்ராப்ளம். இதுக்கு மேல இருந்தோம்னா அனிமல்ஸ் நம்மள அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்பவே நம்ம இங்க இருந்து போயாகணும். இல்ல சார், நான் என் சிந்து கிடைக்காம இங்க இருந்து வரமாட்டேன். அவளை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. என் ஒய்ஃப் இல்லாம என்னால வர முடியாது சார். சிந்து, எங்க இருக்க நீ? விளையாடுனது போதும், வா. நான் விரும்பிலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, அதனால என்னை விட்டுரு. நான் இப்படியே இருந்துக்கிறேன். செலியில நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய வீணாக்காத காயத்ரி. உன்னை கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு தான். அந்த தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறேன். அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். சிந்து, நான் கூப்பிடுறது கேக்குதா? சிந்து, நான் உன் சிவா வந்திருக்கேன். நிச்சயத்துக்கு அப்புறம் நானும் செலியனும் பேசி பழகி ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம். அவரை மறந்துட்டு என்னால எப்படி எசக்கியோட வாழ முடியும்? செலியனுக்கு துரோகம் பண்ண எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. உனக்கு உங்க அம்மா முக்கியம் இல்லையா காயத்ரி? நீ மட்டும் இப்ப போய் நான் எசக்கியோட வாழ மாட்டேன்னு சொன்னா உங்க அம்மா என்ன ஆவாங்கன்னு யோசிப்பாரு.